கிரகணம் எந்த நட்சத்திரத்தில் சம்பவிக்கிறதோ அதை அனுசரித்து சில நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் கிரகண தோஷமானது ஏற்படுறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. தத் பிரகாரமாக வாக்கிய கணிதப்படி அவிட்டம், சதயம், பூரட்டாதி, திருவாதிரை, சுவாதி நட்சத்திரங்கள், திருக்கணிதப்படி சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, புனர்பூசம், விசாகம் இந்த நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் ஜனித்தவா இந்த நட்சத்திரக்காரா எல்லாரும் கிரகண தோஷ சாந்தியை பண்ணிக்கணும். அதாவது நாம் வைதிக ஸ்ரீயில் போட்டிருக்கோம், கிரகண தோஷ சாந்தி பண்ணிக்கிறதுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லணும், எப்படி தானம் பண்ணுறதுக்கு என்ன சொல்லி தானம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வைதிக ஸ்ரீயில் விரிவாக போட்டிருக்கோம். கிரகண தோஷ பரிகார ஸ்லோகம்: இந்திரோ நலோ தண்டதரஷ்ட ரிக்ஷः பாஷாயுதோ வாயுகுபேர ஈஷாः குர்வந்து சர்வே மம ஜன்மர்க்ஷ ராசிஸ்த சந்திரகிரக தோஷ சாந்திம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு பேப்பர்லையோ துணியிலையோ அல்லது பண ஓலையிலையோ எழுதி இந்த ஸ்லோகத்தை எழுதி கிரகணம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் தங்கள் சரீரத்தில் படுற மாதிரி இந்த நட்சத்திரக்காரெல்லாம் வச்சுக்கணும். வச்சுன்னு ஸ்லோகத்தை ஜபம் பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும். அப்பா இல்லாதவா தானங்கள் பண்ணணும். தானங்கள் எல்லாரும் பண்ணணும், எல்லாரும் அவசியம் தானம் பண்ணணும். இந்த நட்சத்திரக்காராக தான் பண்ணணும்னு இல்லை, அத்தனை பேரும் அத்தனை மனுஷாலும் கிரகண புண்ணிய காலத்தில் கட்டாயம் தானம் பண்ணியே ஆகணும், பண்ணாமல் இருக்கக்கூடாது. தானம் பண்ணினா மகாபலம், மகாபுண்ணியம். ஏன்னா எத்தனையோ பாபங்கள் நாம் பண்ணுறோம், இந்த பாபத்தெல்லாம் எங்கே போய் முடிக்கிறது, எந்த ஜென்மால நாம் எப்படி எந்த பிராயஷ்சித்தத்தை அனுஷ்டானம் பண்ணி முடிக்கிறதுன்னு தெரியல. அவ்வளவு பாபங்கள் குமிஞ்சிருக்கு. இப்படி இருக்கிறச்சே இந்த மாதிரி புண்ணிய காலங்கள்லாம் தர்மசாஸ்திரம் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறது. இந்த புண்ணிய காலத்தை பகவானே அனுகிரகம் பண்ணுறான். அப்படிங்கிறதுனால இதை உபயோகப்படுத்திக்கணும். ஸ்வர்ணதானங்கள் பண்ணலாம், வஸ்திரதானங்கள், தட்சிணாதானங்கள், என்னெல்லாம் முடிஞ்சதோ எல்லாத்தையும் தானம் பண்ணணும். இந்த கிரகண புண்ணிய காலத்தில் தானம் வாங்கிக்கிறவா பக்கத்தில் இருந்தான்னா நேராக போய் அவளை போய் பார்த்து கொடுக்கணும், ரொம்ப விசேஷம். இப்படி அந்த காலத்தில் கொடுக்க முடியலன்னா எடுத்து வச்சிடணும், எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொடுக்கலாம். இந்த காலத்தில் நிறைய ஃபெசிலிட்டி வந்திருக்கு தானம் பண்ணுறதுக்கு. ஜிபே அப்படின்னு கூகுள் பேன்னு ஒன்று இருக்குது, நெட் டிரான்சாக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி ஃபோன்பே இருக்குது, இந்த மாதிரி பல வசதிகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதெல்லாம் இப்போ உபயோகப்படுத்திக்கலாம், தர்மம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அதெல்லாம் உபயோகப்படுத்திட்டு கிரகண காலத்தில் அதன் மூலமாக தானங்கள் பண்ணிடலாம். நிறைய குருகுலங்கள், வேத குருகுலங்கள் இருக்குது, வேத பாடசாலைகள், சத்பாத்திரங்கள், வேத வித்வான்கள், சாஸ்திர வித்வான்கள், தர்மசாஸ்திரம் சொல்கிறவா, கோசாலைகள் நடத்துகிறவா, இந்த மாதிரி எத்தனையோ மகான்கள்லாம் இருக்கா, சத்பாத்திரங்கள்லாம் இருக்கா. வேத விதேகில தத்தம் தத்தம், வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு கொடுத்தா அது அபரிமிதமான பலன்னு சொல்லப்படுறது. இதுவும் பகவான் ரிஷபாவதாரம் பண்ணி ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்கிறான்: யஸ்மின் நிர்பிஹி பிரபுதம் ஸ்ரத்தயாஹம்